ஆனால் கோஆப்ரேஷன் நீங்கள் பண்ண எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. எனக்கு பெயின் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணீங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களோட ஊர்னா அம்பத்தூர் ஓட்டி பக்கம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. இவங்களுக்கு எந்த அளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். உங்க வீட்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சோ எங்களுக்கு டைம் எல்லாம் பிரச்சனை கிடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. அதுவும் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்து தான் வந்தாங்க. எந்த ஊர்னா அம்பத்தூர் ஓட்டி பக்கம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. இவங்களுக்கு எந்த அளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். தெரியாது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிளியரா தெரியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போதே தெரியுது பாருங்க. இவங்க தலையில முதல்ல வந்துட்டு ஹேர் அவ்வளவா நிக்ஸ் தெரியல. இப்ப தெரியுது பாருங்க. வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பாதி முடிஞ்சிருக்கு. இதில் பாதியில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்க. அப்புறம் இடையில வந்து என்ன பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் பண்ணலன்னு உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க. இப்போ ஃபைனலி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இவங்களோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு ட்ரீட்மெண்ட். நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததோட ரிசல்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எங்கேயுமே எந்த அளவுலும் இல்லை பாருங்கள். ஃபுல்லாக ரிமூவ் ஆயிருக்கு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங் எடுத்ததில். இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக தான் எடுத்து காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் எங்கேயுமே இல்லை. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். நிக்ஸ் அண்ட் லைஸ் ரெண்டுமே ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்க கோஆப்ரேட் பண்ணதோட ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ எடுத்து காமிக்கிறத பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்கன்னு உள்ள ஃபீட்பேக்கை எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட் பண்ணதை பார்த்தீங்க. இப்போ கஸ்டமர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத இன்னைக்கு கஸ்டமர்கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லை, அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்மளுக்கே தெரியாமல் நமக்கு ஒரு ஹேபிட் வந்துடும். இந்த தலை சொல்லிடுற மாதிரி ஹேபிட்டே வந்துடும்மா. இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஓகே, அந்த இரிட்டேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஆஃப்டர் வீடியோ காமிச்சோம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பிஃபோர் வீடியோ காமிச்சேன்ல. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த மிக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு இல்லை, எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? மிக்ஸ் இருந்தனால எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எப்படின்னா
பார்க்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி பார்க்கவே இதுவா இருந்துச்சு. அது எப்படி நான் க்ளீன் பண்றது, எப்படி இது பண்றது, க்யூர் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் யூடியூப் சேனல் பார்க்கும்போது உங்களோட ஐடியாவும் இதுவும் கிடைச்சிச்சு. அதை வச்சு அதில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறைய பேர் பண்ணது. சுத்தமா நிக்ஸ் அண்ட் லைஸ் இல்லாம பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் கான்டாக்ட் பண்ணேன். சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் பண்ணுங்க. எனக்கு ஓகே சூப்பரா இருக்கு. அதை பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் உங்களுக்கு இருக்கா? இப்ப நீங்க ஆஃப்டர் வீடியோ பிஃபோர் வீடியோ பாத்தீங்கல்ல, நீங்க முதல்ல இருந்த நிக்ஸ் உங்க தலையில இப்ப இருக்கா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. இல்ல நிக்ஸ் லைஸ் இருக்கா? நிக்ஸ் நைஸ் இல்ல, ஓகேவா இருக்கு. இதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு 1 வீக் 2 வீக்ஸ் பார்க்கும்போது தெரியாது. கண்டிப்பா 1 வீக் இல்ல 2 வீக் இல்ல 1 மந்த் கூட எடுத்துக்கோங்க. நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நான் கால் பண்ணி தனியா ரிவ்யூ கூட கொடுக்கிறேன். கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப்லயும் இதுலயும் வீடியோலயும் நீங்க உங்களோட இதை போட்டுருங்க கமெண்ட். 1 வீக் கழிச்சே போடுங்க. இப்போ போடணும்னு இல்ல, 15 days கழிச்சு நீங்க தான் பண்ண அப்படின்ட்டு. பட் ஆனா கோஆபரேஷன் நீங்க பண்ணும் எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. எனக்கு பெயின் ரொம்ப கோஆபரேட் பண்ணீங்க. எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களோட ஓன் ரிவ்யூவை அவங்களுக்கு கொடுத்து நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல எந்த ஃபேக்குமே இல்லை. ஸோ நீங்க அதை உண்மையை சொல்லி நீங்க கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு ஓகேவா இருக்கு, சூப்பரா இருக்குன்னா நான் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். டோன்ட் வரி. உங்க ட்ரீட்மெண்ட்காக எப்போ எங்களை இங்க மார்னிங் வர சொல்லிடுங்க. 5:30 to 6 சொன்னேன். 6 o'clock ரீச் ஆயிட்டேன். கஸ்டமர் கிட்ட இருந்து கேட்டிருக்கீங்க. ஏர்லி மார்னிங் 5:30 to 6 o'clock இங்க ரீச் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாங்க அந்த டைம் கரெக்டா வருவோம்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் ரெடியா இருந்தாங்க. நாங்க இங்க 6 o'clock எல்லாம் ரீச் ஆயிட்டோம். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எந்த டைமா இருந்தாலும் சரி, ஏர்லி மார்னிங்கா இருந்தாலும் நீங்க சொல்ற டைம்ல நாங்க உங்க வீட்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு டைம் எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க சொல்ற டைம்ல கண்டிப்பா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். அதனால நீங்க இந்த தயங்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ப்ராப்ளத்தை சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.